எல்லாம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு பார்சாதி பெருமாளுடைய வசந்த உற்சவம் 4வது நாள். பெருமாள் வந்து இன்னைக்கு முத்தங்கி கொண்டையில ரொம்ப அழகா இருந்தார் பெருமாள் பாக்குறதுக்கு. முதல் நாள் வந்து வைர கொண்டையில இருந்தார் வஜ்ராங்கில. 2ஆம் நாள் வந்து சௌரியில வந்தார் பெருமாள். கொண்டை அழகா பின்னாடி வந்து பெரிய ஒரு இந்த கொண்டையா போட்டு சௌரியில வந்தார் பெருமாள். ரொம்ப அழகா இருந்தார் மயில் தொகை வச்சுட்டு. 3ஆம் நாள் வந்து வெங்கடாதிரி கொண்டையில வந்தார். இன்னைக்கு வந்து முத்தங்கி கொண்டை தாயாரும் பெருமாள் முத்தங்கில ரொம்ப அழகா இருந்தார் பெருமாள் பாக்குறதுக்கு. பெருமாள் கோயில இருந்து ஏழி குளத்தக்கண்டியா வந்து டிபிக்கல் லேர்ன் வழியா வந்து அதே மாதிரி வந்து வசந்த உற்சவ மண்டபத்தை வந்து பெருமாள் வந்து ஏழி அங்க வந்து பெருமாளுக்கு வந்து திருவாரதனை ஆகி அப்புறம் பெருமாளுக்கு வந்து தளிகாம்சை தீர்த்த விநியோகை பெருமாள் இப்ப கிளம்பி சின்ன வீதி வழியா வந்து இப்ப திருவந்திக்காய்ப்பாய் பெருமாள் உள்ள எழுதியிருக்கார். அதே மாதிரி நம்மாழ் உற்சவம் இன்னைக்கு 3ஆம் நாள் நடக்கிறது. நம்மாழ் உற்சவம் எல்லா கோவிலுமே நடக்கும். 10 நாள் பெருமாள் அதாவது நம்மாழ்வாரோட திரு அவதார உற்சவம் 10 நாளும் எல்லா கோயிலும் நடக்கும். சோ நீங்க எந்த கோயில்னா நம்மாழ்வாருடைய உற்சவம் சேவிக்கலாம். 10ஆம் நாள் வந்து என்னைக்கு வருதுன்னா 9ஆம் தேதி, அதாவது வர 9ஆம் தேதி அன்னைக்குதான் சாத்துமாரி நம்மாழ்வாருக்கு. எல்லா கோயிலுமே ரொம்ப விசேஷமா நடக்கும். கண்டிப்பா செய்வீங்க. இது எங்க ரொம்ப ரொம்ப விசேஷம்னா ஆழ்வார் திருநகரியில ரொம்ப விசேஷம். அங்கதான் வந்து நம்மாழ் அவதாரம் எடுத்த. சோ அங்க வந்து நிறைய பேர் செய்ப்பா. திருநெல்வேலி இருக்கு இல்லையா ஆழ்வார் திருநகரி, அங்க போய் நிறைய பேர் செய்ப்பா. அதை சுத்தி நிறைய கோவில்கள் இருக்கு. அதாவது ஆழ்வார் திருநகரை சுத்தி நவ திருப்பதி நிறைய கோவில்கள் இருக்கு. அங்க இன்னொரு பெரிய விசேஷம் இருக்கு. அது நான் நாளைக்கு சொல்றேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்.